தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சென்னை உட்பட எல்லா நகர பகுதிகளும் எந்த அளவுக்கு விரிவடைந்து கொண்டிருக்கிறதோ அதே அளவிற்கு ஆக்கிரமிப்புகளும் ஒவ்வொரு வழிகளில் வந்துட்டு தான் இருக்குது. அதுவும் பிரதானமான நகர பகுதிகளுடைய மத்திய இடங்களில், அது உணவு கடைகளாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், பழம் காய்கறி கடைகளாக இருக்கட்டும், இன்னும் பல வர்த்தகங்கள் நடைபாதை கடைகளாக ஆக்கிரமிக்கிறத பார்க்குறோம். இருக்கிற பெரிய கடைகளுடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு பார்வைகள் இருக்குது. சமீபத்தில் தாம்பரம் வேளச்சேரி சாலையில் இது போன்ற ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள சென்னையே ஆட்படுத்தப்பட்டது. இதனால் மிகப்பெரிய அளவில் சாலை பிரச்சனைகள், போக்குவரத்து பிரச்சனைலாம் இருந்துகிட்ருக்கு. எப்படி தான் இதை களையிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாகவே இன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக்கிரமிப்புகள் ஒழியுமா? சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் எதுவுமே இதுவரை மாறவில்லையே. இரண்டு கருத்துரையாளர்கள், ஆழமான இத்துறை சார்ந்த சிந்தனையாளர்கள் இருவரையும் நான் வரவேற்று, தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையில் திரு அருண்குமார், வணக்கம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்திலிருந்து திரு அழகர் செந்தில், வணக்கம். நான் அருண்குமார்ட்டிருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். சார், பொதுவாக வியாபாரிகள் தான், சாலை வியாபாரிகளாக இருக்கட்டும், பெரிய மளிகை கடை வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், அடுக்குமாடியில் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், இதில் எங்கே சிக்கல் உருவாகுது இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது? பிளாட்ஃபார்ம் கடைகள், நடைபாதை கடைகளோட டெஃபினேஷன் நீங்கள் சொல்லுங்கள். நடைபாதை கடைகளோட டெஃபினேஷன், பிளாட்ஃபார்ம் கடை நமக்கு ஒரு மென்ஷன் பண்ணுறோம்ல, அதோட டெஃபினேஷன் என்னது? சும்மா நம்ம போகிறோம், எளிதாக வாங்குற நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி இல்லை. அதாவது பிளாட்ஃபார்ம் கடைகள் முதல்ல யார் வச்சுருந்தாங்கன்னா, வயதில் முதிர்ந்தவர்கள் தங்களுக்கு வாழ வழி இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தாங்க வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறிய அளவில் ஒரு சின்ன கடையை வச்சு நடத்துவாங்க. ஒரு வயசான பாட்டி நடத்துவாங்க, ஒரு இளநீ வெட்டி ஒருத்தர் வச்சு வித்துட்டு இருப்பார். சரிங்களா? அதுதான் நடைபாதை கடைகள் காலங்காலமாக இருக்கிறது. சரிங்களா? பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு இதை பிரிக்கலாம். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் நீங்கன்னா ஒரு மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸில், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் உங்களால் என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்க முடியும். இன்றைக்கி இந்த டிராஃபிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்க தான். சரிங்களா? இப்போ சாதாரண விற்பனை கிடையாது. நாங்களும் இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள ஒரு அசைக்க முடியாத டிராஃபிக்கு காரணம் சொல்கிறீங்க. டிராஃபிக் ஜங்ஷனில் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. காவல்துறையினுடைய கண்காணிப்பின் பேரில் தானே அதெல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேன், அவங்க தான் ஓப்பனாக சொல்கிறாங்க. காவல்துறையில் ஒன்றும் பண்ண முடியலையே. இப்போது ஒரு போரூர் பகுதி, ஒரு ஜங்ஷன் பகுதி எடுத்துங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே இருக்க பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் எடுத்தோம். பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு வேனை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் இருக்கிற 50 மூட்டை வெங்காயம் விற்பார், 100 பெட்டி தக்காளி விற்பார். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சாதாரண கடையில் விற்கிறதோட பல 100 மடங்கு வியாபாரத்தை அந்த பிளாட்ஃபார்ம் கடைக்காரங்க பண்ணுவாங்க. யாரோட அனுமதியோடு பண்ணுறாங்க? காவல்துறையோட அனுமதியோடு பண்ணுறாங்க. ஏன் காவல்துறைக்கு அங்கே தெரியாத? ஒரு போக்குவரத்து ஆய்வாளர் இருக்கானா, அந்த இடத்துல டிராஃபிக் ஆகுதுன்னா அந்த டிராஃபிக் காரணம் அந்த கடன் அவருக்கு தெரியாதா? ஏன் அவரால் எடுக்க முடிய மாட்டேங்குது? அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க சக்தி என்ன? உண்மை தானே. இப்போ ஹெல்மெட் போடாமல் போனால் வண்டி நின்று அங்கேருந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா ஹெல்மெட் போடாமல் போகிறது தவறுன்னு அவங்களுக்கு தெரியுது, பிடிக்கிறாங்க, ஃபைன் போடுறாங்க. சரியா? அதே மாதிரி அதே போக்குவரத்து ஆய்வாளருக்கு பிளாட்ஃபார்மில் கடை போகிறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அப்படியே அந்த கடை எடுக்க மாட்டேன்றாரு. அப்போ அதுக்கு பின்புலம் இருக்க பின்புலம் என்ன? இல்லை, பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிறதுக்கு எந்த அனுமதியுமே இல்லையா? அதாவது அரசாங்கம் இப்போ பிளாட்ஃபார்ம் கடையில் இருக்கவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதே தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு 2-3 விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரிங்களா? இவங்க எதுக்காக பிளாட்ஃபார்ம் கடை வைக்கிறாங்க? அரசு எதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது? சரிங்களா? ஒரு நாளைக்கு பல லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுற பிளாட்ஃபார்மில் கடை வைப்பானா? அவனுக்கு கடை வாடகை கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, பிளாட்ஃபார்மில் கடை வைப்பவர்களுக்கு கடை வாடகை கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. தொழில் வரி எடுக்க தேவையில்லை, கார்பரேட் லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை, எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஓகே, தொழில் வரி எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக சென்னை போன்ற ஒரு பெருநகரங்கள்லையோ, சரி கோவை போன்ற பெருநகரங்களையோ ஒரு கடை எடுக்கணும்னா குறைஞ்சபட்ச வாடகை 10,000 to 30,000 ரூபாய், கரண்ட் பில் ஒரு 10,000 ரூபாய், இதர செலவுகள் ஒரு 20,000 ரூபாய், தனிப்பட்ட முறையில் ஒரு 60,000 to 70,000 ரூபாய் அவர் அந்த கடைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? அவர் அது எதில் வைப்பார்? அந்த லாப விகிதத்தில் தான் வைப்பார். அதுதான் நிதர்சனமான உண்மை. பிளாட்ஃபார்ம் கடைகள் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? காலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் நம்ம தென்னை பற்றி பேசுவோம், ஒரு காய்கறியை பற்றி மட்டும் பேசுவோம். காலையில் கோயம்பேடுக்கு ஒரு 11 மணிக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அந்த 11 மணிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு காலையில் விற்கிற கடைக்காரர்கள் வாங்குற விலையோட அவங்களுக்கு விலை கம்மியாக கொடுப்பாங்க. இருக்கிற அவ்வளவும் கொண்டு வந்து
பிளாட்ஃபார்மில் கொட்டியிருப்பாங்க. நீங்கள் இப்போ இருக்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள், எல்லாம் கும்பலாக குவிச்சு விற்பாங்க. இங்கே பள்ளிக்கரணை ரோட்டில் போனால் தெரியும். நீங்கள் இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த தாமரண்டு வேளச்சேரி ரோட்டில் போனால் போதும், குவிச்சு வச்சு கடைக்காரர்களோட பாதிக்கு குறைவான விலையில் தான் அவங்க விற்பாங்க. சரி, அதனால மக்களுக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு எளிமையாக இருக்குல்ல. சரி, எல்லாமே நீங்கள் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சியூமர் என்ன நினைப்பாங்க, நமக்கு விலை குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னு அப்படி வாங்குறாங்க. அப்படின்னா அரசுக்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம், கடைகள் எல்லாத்தையும் நீங்கள் மூடிடுங்க, எல்லாமே நீங்கள் பிளாட்ஃபார்ம் வந்துருங்கன்னு எங்களையும் பிளாட்ஃபார்ம் வர வச்சுருங்க. எதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை? ஸ்ட்ரக்சர் எதுக்காக? ஆக்சுவலாக ஒரு வியாபாரம் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ன்றது எதுக்காக? பெரிய கடைகள், சின்ன கடைகள், டீலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர், தயாரிப்புன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது வணிகர்கள், வியாபாரிகள் எதுக்காக? எல்லாம் கடையை மூடி ரோட்டுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட வேண்டியதானே? நான் சொல்கிறது சரியா? உண்மையிலே கஷ்டப்படுறவங்கன்னா பிளாட்ஃபார்மில் இல்லைன்னா அரசுக்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கைன்னா, அவங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுங்க. இப்போ ஒரு கடைக்காரர் ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு போட்டு வித்துட்டு இருக்காருன்னு ஒரு கடையில், கொஞ்சம் தள்ளி பிளாட்ஃபார்மில் அதே தக்காளியை 15 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களும் விற்க முடியும். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. அப்போ இவன் 30 ரூபா, அவன் 15 ரூபா விற்க வரும்போது மக்கள் நினைப்பாங்க 15 ரூபாயில் தான் வாங்குவாங்க, வியாபாரி கொள்ள அடிக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் வியாபாரி எதுக்காக அந்த தக்காளி 30 ரூபாய்க்கு விற்கிறான்? ஒன்று இருக்குல்ல, வாடகை கொடுக்கணும், அரசுக்கு வரி கட்டணும். அரசு இவங்க தலைமை ஏற்றதுக்கு அப்புறமே 3 முறை மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏற்றும்போது வாடகை ஏறப்போகுது, அனைத்து அடிப்படை கட்டணங்களும் ஏறும்போது வியாபாரி கண்டிப்பாக அதில் பண்ணி தானே ஆகணும். அப்போது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்மில் அனுமதி கொடுங்க. இது ஒரு முறையற்ற வியாபாரம் தானே. இப்போது நம்ம கார்பரேட் வணிகம் டிமார்ட்டில் எதுக்கு எதிர்க்கிறோம்? ஒரு மேகியை வந்து 14 ரூபா நாங்கள் விற்போம் மளிகை கடையில், அதே மேகியை 10 ரூபாய்க்கு விற்பாங்க டிமார்ட்டில், ஆன்லைனில். சரியா? ஏன் அப்படி விற்க முடியும்னா கேட்டால் டேரக்ட் பர்ச்சேஸ்னுவாங்க. சரியா? இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்கிறாங்க, பொருளாதார சந்தை வீழப் போகிறது. ஏன் வீழப்போகுது? எல்லாம் அமேசானில் விலையை கம்மியாக கொடுத்து ஜெஃப் பெசோஸை பணக்காரனாக்கி வச்சுருக்கோம். சும்மா கிடையாது. சரிங்களா? ஒரு முறையற்ற வணிகம் தானே அது. அப்போ மக்களை ஒரு பால் இழுத்து இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய வணிக சந்தையை அமேசான் கைப்பற்றியது. எப்படின்னா முறையற்ற வணிகம். அதே முறையற்ற வணிகத்தை தானே இவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடை இருந்ததுன்னா அரசுக்கு வருவாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடை மூலமாக தொழில் வரி மூலமாக போகுது, மாநகராட்சி உரிமை மூலமாக போகுது, கரண்ட் பில் மூலமாக போகுது, சொத்து வரி மூலமாக போகுது, அங்கே விற்கிற பொருளுக்கு ஜிஎஸ்டி, மத்திய சர்க்கார் விற்கிற ஜிஎஸ்டி மூலமாக வரி போகுது. அப்போது ஒரு இந்த அரசு இயங்கணும்னா இந்த வரியில் தானே அந்த அரசு இயங்கணும். அப்போ இந்த வரியை அரசுக்கு வாங்கி தரது வியாபாரிகள் தானே. அப்போ இந்த வியாபாரிகளை ஒழிக்கிறதுக்கான விஷயம் தானே இது. அப்போ இவங்களுக்கு என்னதான் இடம் கொடுக்கலாம்? அதாவது ஒரு நடைபாதைன்னா அவங்கள்ட்ட எடுத்த உடனே ஒரு கடைக்கு 5 லட்ச ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு தொழில் தொடங்க முடியாது. அப்போ அது தொழில் தொடங்குறதுக்கு ஒரு எளிதான விஷயமா அவங்க இது ஒரு நியாயமான 10,000 ரூபாய்ல நியாயமான கோரிக்கை. இதே கோரிக்கையை தான் நாங்கள் அரசு கிட்ட வைக்கிறோம். ஆனால் இவர்கள் யாருமே நிரந்தரமாக தொழில் செய்பவர்கள் அல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிறவங்க யாருமே ஒரு நிரந்தரமாக தொழில் செஞ்சு தொழிலில் போகணுன்ற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? அன்னன்னைக்கு எது விலை கம்மியாக இருக்கோ அதை வாங்கி வச்சு விற்றுருவாங்க. ஏன் அரசியலை அப்புறப்படுத்த முடியல? நாங்களும் பல முறை கோரிக்கை வச்சிட்டோம். அவங்களும் வியாபாரிகள் தான். இப்போ நம்ம அதை எதிர்த்து பேசணும்னா அடுத்த சாபம் நமக்கு தான் வரும். இவங்க கஷ்டப்படுறவங்க யாரோ பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்காங்க, அவளை வாழ விட மாட்டேன்றீங்களே பாவிங்களா அப்படின்ற மாதிரி தான் தாக்குதல் எங்களுக்கு வரும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ அரசு இவங்களை என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஒரு செப்பரேட் மார்க்கெட் பண்ணுங்கள். காலங்காலமாக அதுதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு வந்து காலங்காலமாக இப்போ ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தனியாக இடம் தராங்களே, குடிசை மாற்றுவாருன்னு தனியாக இடம் தராங்களே, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு வணிகம் செய்வதற்கு வழி இல்லையா, அவர்களுக்கு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, இல்லைன்னா அந்த பகுதிகளில் ஏதாவது கடைகள் அமைச்சு கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வணிக சந்தைக்குள்ளே வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கேருந்து வாங்கணும், எந்த போன சில விஷயங்கள்லாம் வந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விலைன்றது சரிசமமாக வந்துடும். சரிங்களா? ஒரு ஏதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வணிக சந்தை வந்து இன்னைக்கு கிடையாது. அத்தனை வியாபாரிகளும் மன உளைச்சலோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தெருவுக்கு வந்து வியாபாரம் பண்ணால் பொழைச்சிப்பேன். ஏன்ட்ட எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ வியாபாரிகள் இன்னைக்கு கடைகளை மூடிட்டு தெருவில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் பிரச்சனை கிடையாதுண்ணே. மாதத்துக்கு ஒரு வாடகை கொடுக்க தேவையில்ல, கரண்ட் பில் கட்ட தேவையில்ல. இதுனா தினமும் எத்தனையோ பேர் கேளுங்க, நான் தினமும் போலீஸ். அப்போ நடைபாதை கடைகள் அனுமதிக்கிறது மூலமா கடை வச்சிருக்கவங்களே அதை அடைச்சிட்டு நடைபாதை கடைக்கு வந்துடுறாங்க. அதை அரசு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஊக்குவிக்குது. அரசு வந்து மறைமுகமாக இதை ஊக்குவிக்குது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சூளைமேட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ஏரியா கவுன்சிலரால அங்கே பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு ஹோட்டலை ரிமூவ் பண்ண முடியல. இத்தனைக்கும் டிராஃபிக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கடையில் சண்டை போட்டு இப்போ ஹோட்டல்லாம் வந்து பிளாட்ஃபார்மில் சும்மாலாம் இருக்கிறது இல்லை. நல்லா தெரியுங்க. இவ்வளோ பெரிய பரோட்டா கல்லை வச்சு ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் கிடைக்கிறதுல ஓடுறது பறக்கிறது, நீங்கள் அந்த யூடியூப்பில் ஃபுட் ரிவ்யூ பாருங்கள். அவ்வளோ பெரிய நடைபாதை கடையில் ஹோட்டலில் போகிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? விலையும் கொஞ்சம் கம்மியாலாம் விற்கிறது கிடையாது. கடைகளில் என்ன விலை விற்கிறாங்களோ அதே விலையை அங்கே விற்கிறாங்க. எப்படி யார் அனுமதி கொடுக்குறது? அப்புறம் இது கடைகள் நாங்கள நீங்கள் நிதர்சனம் நீங்கள் பாருங்கள், வலைதளங்களில் பார்த்தாலே எல்லாமே கிடைக்கும். பிளாட்ஃபார்மில் கிடைக்காதே இல்லை. அந்த
முறையற்ற வணிகத்தை முறைப்படுத்துங்கன்னு நம்ம அரசு சொல்கிறோம். இல்லைன்னா போக போக சிக்கல் தான். நீங்கள் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சங்கம் வரும். இப்போ அவங்களும் சங்கம் இருக்குது தெரியல உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கு ஒரு சங்கம் வச்சு அரசு அதுக்கு தேர்தல் நடத்துது. ஏன் தேர்தல் நடத்துகிறாங்க? வணிகர்களுக்கு ஒரு சங்கம் வச்சு என்னைக்கா அரசு தேர்தல் நடத்தியிருக்கா? என்னைக்கா அந்த வரல. அதாவது முறையாக வணிகம் செய்கிற வணிகர்களுக்கு அரசு தேர்தல் நடத்தியிருக்கா? நாங்கள் ஒரு வணிக அமைப்பு தான் இருக்கோம். என்னைக்கா அதை பற்றி பேசியிருக்காங்களா? ஒரு நாளும் பேச மாட்டாங்க. அப்போ பிளாட்ஃபார்மில் கடை வச்சுல எதுக்கு தேர்தல்? அப்போ அரசே இதை ஊக்குவிக்குது. நீங்க யாரும் முறையா வணிகம் பண்ணாதீங்க, அரசுக்கு வரி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அரசே ஊக்குவிக்குது. அப்போ அவங்க இவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ ஷேரிங் எதுவுமே லோக்கல் பாடிக்குன்னா அங்க இருக்க கவுன்சிலருக்கு போவோம் இல்லீகலா, அங்க இருக்க காவல்துறைக்கு போவோம் இல்லீகலா. அதுதான் வேற என்ன. நீங்க போய் ஒரு பிளாட்ஃபார்ம் கடை எடுத்துருங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் 2-3 இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் எடுத்தோம். 2-3 மாதம் வராமல் இருக்குது. 4வது மாதம் வந்துடுது. எப்படி வருது? இதே ஒரு கடைக்காரர் ஒரு அரை அடி இந்த ஃபென்சிங் முன்னாடி வந்துச்சுன்னா அடுத்த நாள் கார்பரேஷன் பொக்கில் எடுத்துக்கிட்டு வந்து நிற்கும், நீங்கள் ஆக்கிரமிக்கிறீங்க அப்படின்ட்டு. உண்மையாக இல்லைன்னு கேளுங்க. அங்கே இருக்க மாநகராட்சி அதிகாரிகளை, அந்த எந்த மாநகராட்சி ரோட்டில் போகிறது கிடையாதா? அவங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஏன் பிளாட்ஃபார்ம் கடையில் அவங்களால ஏன் எடுக்க முடியல? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அரசியலாக்க விட்டு விட்டது. ஏன்னா மிகப்பெரிய வருமானம் அதில் வருது. கடைகளோட பல லட்சக்கணக்கில் பிளாட்ஃபார்மில் விற்கிற வியாபாரிலாம் எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 100 பெட்டு தக்காளி 50 மூட்டை வெங்காயம் விற்றானா அவன் எத்தனை லட்சம் வியாபாரம் பண்ணுவான் அவன்? அப்போ அங்கே இருக்க லோக்கல் பாடிக்கு லஞ்சம் கொடுத்து அவங்க அதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கப்படுது. அது அரசு முளையிலே கிள்ளி ஏறிடும். இப்போ கேன்சர் மாதிரி பாதி பரவிடுச்சு. விட்டிங்கன்னா பாருங்கள், தமிழ்நாட்டில் தொடர்ந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம். அத்தனை வியாபாரம் நடுரோட்டுக்கு வரானா இல்லையான்னு பண்ணிட்டு பாருங்க. சொல்லுங்கள். அவர் முதல்ல சொன்னதுதான் ரொம்ப ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவோ ஒரு கொஞ்சம் பொருட்களை ஒரு 10 கிலோ காய்கறி வாங்கிக்குவாங்க, 5 கிலோ காய்கறி வாங்குவாங்க. இப்போ இதுவே ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி நடைபாதையில் நடக்குதுல்ல. அரசு ஊக்குவிக்குது, நாங்கள் சில உங்கள் நீதிமன்ற உத்தரவு பெற்று நடத்துகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? புதிதாக முளைக்கும் நடைபாதை கடைகளால் பரிதவிப்பு. சில அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் என்ற போர்வையில் குவியும் பணக்குவிப்பு. எங்களை போன்ற நேர்மையான சமூகங்களுக்கு நடைபாதையை மீட்க முடியாமல் ஏற்படும் கொதிப்பு. நடைபாதைக்கு இல்லை வரி விதிப்பு. இது ஏழை என்ற மந்திர வார்த்தையால் இன்று வியாபாரிகளும் வயிற்றில் அடிக்கப்படுவது உண்மை. நான் வியாபாரி கிடையாது, நான் ஒரு பொதுமக்களாக பார்க்குறேன். ஒருவேளை வியாபாரிகள் தப்புனா அதுக்கும் எதிர்த்தாவும் பேசுவேன் நான். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே என்னென்னா, நான் போரூரில் இருக்கேன். முகலிவாக்கம் 151 வார்டு. அங்கே ஒரு சிறு ஹோட்டல் நடத்துகிறாரு. பவித்ரா ஹோட்டல்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்குறாரு, ஏன்னா நாங்கள்லாம் வாடகைக்கு இருக்கோமே, அட்வான்ஸ் பண்ணுறோம், வியாபார சந்தையில் இருக்கோம், இவ்வளோ பண்ணுறோமே என்ன, எங்களுக்கு இதே இப்படி போட்டு ரோடை போட்டு எங்கள் எதுலேயே ஹோட்டலில் போட்டு நடத்தினா நான் என்ன தானே பண்ணுறேன்? ஒருத்தர் முன்னாடிலாம் 200 300 பரோட்டா மாஸ்டருக்கலாம். இன்றைக்கெலாம் 1000 ரூபாய் கம்மி கிடையாது. அதுவும் இந்திக்காரங்களாம் வந்து வரும்போது நல்லா இந்திக்காரங்களாம் என்ன உலகத்துலேயே உழைக்க பிறந்தவர்கள் வந்த மாதிரி பேசிட்டு வந்தாங்க. இன்றைக்கி 3 மாதம் கழிச்சு அவனோட சுயரூபாய் எல்லாம் தெரியுது. 1500 1200 கம்மி கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு அவர் 2 பேர் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்களுடைய சம்பளமும் இப்போ கூட்டிடுச்சு. அதெல்லாம் சொன்னேன். எந்த முட்டாள் இந்த விஷயத்தை சொன்னது இல்லை. இந்திக்காரன் யாராவது உழைப்பான். அப்போ இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் இவ்வளோ வளம் நல்லா இருந்தது. அப்போ யார் இங்கே உழைச்சி கொடுத்துட்டு போனது? அப்போ அது எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி அந்த ஒரு ஹோட்டல்கார் கேட்குறாரு. இது மட்டும் அதாவது கடை வைத்து ஹோட்டல் நடத்துறாங்க, அதுக்கு ஃப்ரெண்ட்லேயே ஒரு வியாபாரமே இல்லை. இப்போ அவர் வாடகை இப்போ சொன்ன மாதிரி இவர் சிட்டியில் இப்போ சென்னையிலலாம் எங்கள் பொருள்லாம் 20,000 25,000 கம்மி வாடகை கிடையாது. அப்போ 25,000 டெய்லி 1000 ரூபாய் வந்து அவனுக்கு பரோட்டா மாஸ்டருக்கு, அப்புறம் இன்னொரு தொழிலாளி இருக்குது, ஒரு நாளைக்கு 3 ரூபானா அதுவே 75 1 லட்சம் எடுத்துகிட்டு மாதம் 50,000 பண்ணாங்கன்னா எப்படி இவங்க வந்து சம்பளம் பண்ணுவாங்க? நிறையா மூடிட்டே போகிறாங்க வர வர. இது என்ன, நானே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப யோசிக்கிறேன். நடு ரோட்டு இட்லி கடை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நடு ரோட்டில் போய் போட்டுற போகிறேன் கடையை. நடு ரோட்டில் இட்லியை வைத்து நானுங்க. இதில் என்ன ஒரு கேவலமான விஷயம் நான் ஃபேஸ் பண்ணது, நான் மற்றவங்க பேசுனது கூட நான் கேட்கல. நான் ஒரு படத்தில் எப்படி வந்து இவர் கவுண்டமணிக்கு வந்து சிஎம்மாக நிற்கிறேன்னு சொல்லி யாரோ சொல்லிடுவாங்கன்னொன்னே நைட்டெல்லாம் ஃபோன் வருமே, நான் இல்லைங்கன்னு. அந்த மாதிரி எங்கள் ஏழை அந்த இடத்த ஆக்கிரமிப்படுறதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வரும் நைட்டு 11 மணிக்கு. என்னண்ணா நீ தான் அப்ஜெக்ட் பண்ணாமே பாவம் நான் வாங்க. இந்த வக்காலத்து வாங்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலர் அல்ல கைங்க, இல்லைன்னா டேரக்டாக கவுன்சிலர், காவலர்கள், கார்பரேஷன் அதிகாரிகள், கா 3 காவும் சேர்ந்து நாடை குட்டிச்சிடாது. இந்த 3 காவும் சேர்ந்து தான் நியாயம் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க, நான் போட்டோன்னே இன்றைக்கி போடுறவங்க யாருமே ஏழைங்க கிடையாது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். நம்ம உங்கள் வீடு என் வீடை விட இவர் வீடை விட பணக்காரங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனால் இவ்வளோ நகை போட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்களுக்குலாம் எதுக்குன்னா, இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் என்னன்னா, நோ கரண்ட் பில், நோ டேக்ஸ், நோ ரெண்ட்டு, நோ அட்வான்ஸ், நோ பகுடி, நத்திங். அவங்க பண்ண வேண்டிய 2 விஷயம் தான். வரவங்களுக்கு என்ன உணவோ இல்லை ஏதோ பொருளோ, யார் ரவுண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அது போக பொருள் கொடுக்கணும். ஆனால் இதை கூட்டி கழிச்சாலும் அந்த 15-20,000 வாடகை வந்துடும். ஆனால் வாக்கின் கஸ்டமர் கம்மியாகிடுவாங்க. நம்ம காம்படிஷன்றனால ரோட்டில் போட்டுறாங்க. ஒரு வாட்டி இந்த மே மாதம் வந்தால் தர்பூசனால எங்களுக்கு பிரச்சனை. ஃபுல்லாக அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுது அந்த 2 மாதத்துக்கு. உடனே நம்ம ஏதாவது பண்ணோம்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தருதலைகள், நான் வார்த்தையை நான் கோடிட்டு சொல்கிறேன்,
நேராக வரும். நானா மனசாட்சி இல்லைண்ணா, அதுங்கெல்லாம் பாவம்ண்ணா. அந்த பாவம் தானே. நான் பேசி முடிச்சு வழியெல்லாம் போலீஸ் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆளோட ஒரே தொல்லை. இப்போ யார் செய்யணும்? நீங்கள் போலீஸ்காரங்க எடுக்கணும், நான் தடுக்கணும். இங்கே நான் சொல்கிறேன், நீங்கள் தடுக்குறீங்க வந்து. கேட்டால் அவன் என்ன திமிரா பேசுகிறான்னா, என்கிட்ட வீடியோ வைஸ் இருக்குது. ஒருத்தன் வந்து டூ வீலர் சிக்கன் கடை போடுறான், ரோட்டில் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது, டூ வீலர் காலிமான இருக்குது, அதை ஆக்கிரமி பண்ணி போடுறான். என்னன்னு கேட்டேன், ஸ்டேஷனில் சொல்லிட்டு வந்துட்டேண்ணா. இதுக்கு அனுமதி ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. ஸ்டேஷன் சொல்லிட்டு வந்துட்டேண்ணா. அப்போ நான் கேட்டேன், இல்ல ஸ்டேஷன்ல முறைப்படி இங்க கடை போட அனுமதிலாம் கிடையாது, ஸ்டேஷன் சொல்லிட்டு வந்துட்டேண்ணா. அப்போ நான் கேட்டேன், ஸ்டேஷனில் யார்கிட்ட சொன்னீங்க, இது அவன் மாமியார் வீடு கிடையாது, அந்த இடம் மாமியார் இடம் கிடையாது, இது அவர் சொந்த சம்பாதிச்ச இடம் கிடையாது, ஊராமுட்டி இடத்த பொது இடத்துல அவர் வாடகை கொடுக்குறது ரைட்ஸ் கிடையாது. அது யார் சொன்னான்னு சொல்லி நான் கமிஷன் கம்ப்ளைண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு நான் 2 மணி நேரத்தில் கம்ப்ளைண்ட் போட்டப்போ அதை எடுக்கிறாங்க. இதெல்லாம் டெய்லி எங்களுக்கு நெஞ்சு வலியே வருது. இதெல்லாம் பண்ணாத அதிகாரிகள், நான் இப்போ என்ன முன்னாடிலாம் களத்தில் எனக்கு சண்டை போடுறதில்ல, எந்த அதிகாரி பண்ணலையோ. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் ஏரியாவில் முகலிவாரத்தில் சபரி நகரில் 154 வார்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய இடங்குது. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சபரி நகரில் கங்கா ஸ்வீட்ஸுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க் நடுவில் இந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு என்கிட்ட 10 லட்சம் வரையும் பேரம் பேசுகிறாங்க. லிட்டிகேஷன் நீங்கள் 10 லட்சம் கொடுத்து விட்டு நீ கண்டுக்காத. டெய்லி விடிஞ்சாச்சா எங்கள் ஏரியாலேருந்து ஃபோன் பண்ணி, அண்ணா நான் ஒரு சின்ன கடை, அக்கா கஷ்டப்படுறானா, அண்ணன் கஷ்டப்படுறானா, மீன் போட்டுக்கணும், அதை போட்டு நான் இவங்களை நான் தள்ளுறது நான் என்னவோ கெட்ட மாதிரியும் மற்றவங்க நல்லவங்க மாதிரியும் இந்த எந்த அதிகாரம் காணல. தாசில்தார் வந்து மதுரவாயல் தாசில் அளக்குறேன்ட்டு இது வரைக்கும் 7-8 தாசில் மாறிட்டாங்க. என்கிட்ட கதை தான் அளக்குறாங்க தவிர அந்த இடத்த அளக்க மாட்டுறாங்க. இதுக்கு எதுக்கு வருத்தம்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, நடைபாதையில் இவர் சொன்ன மாதிரி நடைபாதைனா என்னென்னா மை ரைட் மை பாத்துன்னு ஒரு பெரிய ஊடகத்துலலாம் வந்துச்சு. அப்போ என் நடைபாதை என் உரிமைன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? மெத்தனம் பிடிச்ச கோமாவில் இருக்க நெடுஞ்சாலைத்துறையும் கார்பரேஷனும். ஏன் அப்படின்னா, ஸ்டேட் ஹைவேஸோ இல்லை நேஷ்னல் ஹைவேஸோ பிளாட்ஃபார்ம் யாருது? நம்மளோட வரி பணம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா இந்த பொல்லாட்ஸ்னு ஒன்று வைக்கணும். யானை வாங்கிட்டீங்க, ஒரு அங்குசம் வாங்க முடியாது. இதை ஒரு பொல்லாட் இங்கே வச்சு, இந்த ஒரு பொல்லாட் இங்கே வைக்கிறீங்க, இந்த ஒரு பொல்லாட் இங்கே வைக்கிறீங்க, இந்த ஒரு பொல்லாட் இங்கே வச்சிங்கன்னா எவனா கடையை போட முடியுமா? வயசானவங்க போனோட நடந்து போகலாம், அதை பிடிச்சின்னு போகலாமா? இன்றைக்கி படித்த முட்டா பசங்க, பொதுமக்களில் கூட சொல்கிறேன், படித்த முட்டா பசங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி, நான் பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வேணுவான். ஈவன் 2 வீலர் பிளாட்ஃபார்ம் ஓட்டானா 5 வருஷம் வர வேண்டிய பிளாட்ஃபார்ம் 3 வருஷத்தில் உடஞ்சி போயிடும், 2 வருஷத்தில் உடஞ்சி போயிடும். திருப்பி பிளாட்ஃபார்ம் போட்டால் யாரோட காசு? நம்ம காசு. திருப்பி வரி சுமையில் ஏறும். அப்போ இந்த கவர்மெண்ட்டை எவ்வளோ ஒஸ்ட்டாக நடத்துறீங்க. அந்த போலீஸ்காரங்க ரோட்டில் நின்று போடுறீங்களே, அந்த பிளாட்ஃபார்மில் ஒரே ஒரு மார்ஷல் நிற்க வச்சு, இல்லை ஒரே ஒரு செக்டர் போலீஸ் நிற்க வச்சு, டிராஃபிக் போலீஸோ ஏதோ ஒரு போலீஸோ வீடியோ மட்டும் எடுங்க. நான் ஒரு நாள் அதை பண்ணேன், ரொம்ப தாங்க முடியல. நான் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், வரவங்களாம் எனக்கு பிளாட்ஃபார்மில் பாதி பேர் கொஞ்சம் வர்றான். இதெல்லாம் யார் செய்யணும்? சம்பளம் வந்து எந்த அரசு வந்தாலும், நான் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எந்த கட்சியும் கிடையாது, எந்த அரசு வந்தாலும் நல்ல சம்பளம் கொடுக்குதுல்ல. உங்களுக்குலாம் என்ன கேடு? நீங்கள்லாம் முதல்ல வந்து எப்படின்னா, ஒரு பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ரைட் ரோல் மாடலாக இருக்கணும். தகுதி ஒரே ஒரு ஆளுக்கு தகுதி இருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு இல்லாத ஒரு இடம் இருக்குதா? 100% க்ளீன். அதுக்கு தான் நீங்கள் அகவையில்படி ஒரு சேலரி ஏற்றணுமே தவிர ஓவரால் ஏற்றனையும் இந்த நிலைமை வரும். நீதிமன்ற உத்தரவின் பேரில் இப்போ ஊனமுற்றோர்கள் அதுவும் நான் பார்த்துட்டேன் சார். இல்லை அது நீதிமன்றம் பிளாட்ஃபார்மில் ஒரு பங்கு கொடுத்தாங்களா, என் சொந்தக்காரன் ஒருத்தன், நான் ஒருத்தன் மாட்டேன், இப்போ அவன் பேரில் எழுதி வாங்கி போட்டு இவன் உட்காந்து வேற ஆள் கடை வாடகை கொடுத்து உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்துலாம் கிடையாது. இது ரிட் பெட்டிஷன் நம்பர் போட்டிருப்பாங்க, எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் யார் செக் பண்ணணும்? மக்கள் பிரதிநிதி. அதாவது ஒரு ஹேண்டிகேப்டுடைய பெர்மிஷன்ல ஒரு கடையை வச்சு, நான் சொல்றது பொய்யா இருந்தா அந்த மாதிரி பங்க் போட்டிருந்தாங்கன்னா அந்த பங்க்ல உட்காந்து யாருன்னு போய் பாருங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இப்பதான் லஞ்சுக்கு போய்கிறாருவாங்க, காதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி முழம் பூ சுத்துவாங்க அப்படியே. இதெல்லாம் போய் இது போக இப்போ கார்பரேஷன் ஒரு பங்க் கொடுத்தாங்க. இந்த பங்க் எதுக்கு கொடுக்கணும்? ஒரு ஃபுட்டு அது மாதிரி வைக்கணும். பூக்கடைக்கெல்லாம் கிடையாது, ஆனால் பூக்கடைக்கும் கொடுக்குறாங்களா? இப்போ இது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் யார் சர்வே எடுக்குது? பூக்கடைக்கு எதுக்கு நீ பங்க் கொடுக்குற? அவ்வளோ பெரிய பங்கு பூக்கடைக்கு எதுக்கு? போர்லேயே ஒரு கோயில் வாசலே பூக்கடை கொடுத்து பங்க் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கட்டிங்கு. இந்த கட்டிங் வாங்குற கவுன்சிலர், கட்டிங் வாங்குற கவுன்சிலர்னு ஒரு பேனர் வைக்கணும், அது ஆளுங்கட்சி வைக்கணும். அப்படி வச்சா தான் அடுத்த அவன் எலெக்ஷன் கூடாது, கட்சியில கூடாது, தூக்கி வெளியே போடணும். இல்லை அதாவது நீங்க அந்த பங்குன்னு சொல்றது கார்பரேஷனே டெம்பரரியா கடை வைக்கிறது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா வரும் சார். அதுக்கு 1000 பெட்டிஷன், அதுக்கு 1000 டொனேஷன், 1000 இன்ஃப்ளூயன்ஸ் சார். அதுக்கு இதெல்லாம் பொது இடத்துல தானே வைக்கிறாங்க அப்படிங்கிற சிக்கல். அதனால அந்த பகுதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. எந்த நாட்டில் இருக்கீங்க? எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை வருமானம். எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை வருமானம். நான் திருப்பி சொல்றேன், என்ன ஒரு மெம்பரா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா கஷ்டப்படுறேன். உண்மையாக சொன்ன மாதிரி முடியாதவங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் நடைபாதைகளுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 1-2 ஓரமாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பிள்ளைங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, இவர் சொன்ன மாதிரி முடியாதவங்க, கடைசி காலத்தில் வந்து ஊனமுட்டுறவங்க ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க, ஒரு இது வச்சுக்கிறாங்கன்னா தெரியாது. இன்றைக்கி அப்போலோ ஃபார்மசிக்கு என்ன சார் கேடு? என்ன கேடு? அவன் ரோட்டில் வச்சுன்னு பவுடர் டப்பா வச்சுருக்கான். அப்போலோ ஃபார்மசி பவுடர் டப்பா வைப்பாங்களா? அப்போலோ ஃபார்மசி பவுடர் டப்பா வைப்பாங்களா? பவுடர் டப்பா யார் வைக்கணும்? சென்ட் யார் வைக்கணும்? அப்போலோ ஃபார்மசி சென்ட் வைக்க சொன்னாங்களா?
ஒரு ரீட்டைல் டேப்லெட் கிடையாது. ஒரு டேப்லெட் கேட்டா ஒரு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. retail அதாவது பிராண்டடான நிறுவனங்கள் கூட பிளாட்ஃபார்ம்ல ரோட்டு வச்சு சார் அவன். குடை வைத்து சார், விற்கிறாங்க. இவராவது பொருள் வியாபாரம் ஆகலன்றான். மெடிக்கல் ஷாப் ஏன் சார் ரோட்டு வர நீ எது பவுடர் விற்கிறேங்கிற? மெடிக்கல் ஷாப் எதுக்கு பவுடர் விற்கிற? நீ எதுக்கு ரேசர் விற்கிற? நீ யார்? நீ முதல்ல ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கிற, நீ வச்சிருக்க. நீ எதுக்கு மெடிக்கல் ஸ்டோர்? ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குறீங்களா? சம்பளம் வந்துச்சா? சாப்பிட்டீங்களா? குடும்பம் நல்லா இருக்கா? நீங்க மட்டும் நல்லா இருக்கு, நாங்கள் நாசமா போயிடுறோம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்க? ட்ரக் இன்ஸ்பெக்டர் வேலை என்ன? முதல்ல எனக்கு கார்பரேட் ஏஐ உங்களுக்கு தெரியும், இவங்க ஏஐ எனக்கு தெரியும், ஏஐ எனக்கு தெரியும். உங்க ஏரியா ட்ரக் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியுமா? நான் ஓப்பன் சேலஞ்ச் பப்ளிக் கேட்குறேன். உங்க ஏரியா ட்ரக் இன்ஸ்பெக்டர் தெரியுமா? இவ்வளோலாம் ரகசிய உளவாளிகள் மாதிரி வேலை செஞ்சு போவாங்க. ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டரும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எஃப்எஸ்ஓவும் டெசிக்னேட்டட் ஆஃபீஸரும் இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து மாயாவிகள். இவங்க எப்போ வருவாங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியாது. நீ உன் இடத்த முதல்ல வெளியே போடு. ட்ரக் அந்த மெடிக்கல் ஸ்டோரில் உன் பேர் உன் நம்பர் போடணும். போட்டிருக்கே நீ? இதெல்லாம் எல்லாமே ரோட்டுக்கு வந்துருக்குது. இப்போ அரிசி பருப்பு வந்து இவங்க விற்றா அந்த இடத்துல போய் உள்ளே செக் பண்ணுறீங்க. ரோட்டில் வைக்கிறானே அதில் தூசி வராது. ஓப்பனாக 20 பருப்பு வச்சுக்கிறீங்களே, அதில் தூசி வராதா? காசு மாற்றப்படாதா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? கேஸ் சிலிண்டர் வச்சு வைக்கிறான். முகலிவாக்கம் மெயின் ரோட்டில் பாருங்க, ஃபுல்லாக மாதந்தபுரம் ஃபுல்லாக போய் பாருங்க. லைனாக 200 கடை. எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு அந்த ஏரியா மக்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் பேச போகிறேன்னு. ஃபுல்லாக அங்கே ரோட்டில் சிக்கன் போட்டு ஆயில போட்டு வைக்கிறான். அந்த ஆயில் அப்ப அந்த ஆக்கிரமிப்பினுடைய துவக்கமே அரசு கொடுக்கிற அனுமதி தான். அரசுன்னு டேரக்டா சொல்ல முடியாம அரசு பிரதிநிதிகள்ன்ற பேர்லையும் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் பேர்லையும் அரசியல்வாதிகளா இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டான். அரசியல் வியாதிகளா இருந்தா சப்போர்ட் பண்ணுவான். அதிகாரிகள் இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டான். சதிகாரிகள் இருந்தா சப்போர்ட் பண்ணுவான். காவல்துறை இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏவல் துறை இருந்தா சப்போர்ட் பண்ணுவான். இதான் விஷயம். அருண்குமார் சார், உண்மையாகவே ஒரு சீரியஸான டாபிக் தான். ஏன் அதனால எவ்வளோ டிராஃபிக் வருது? ஒருத்தர் மன உளைச்சல். அரை மணி நேரத்தில் போகக்கூடிய ஒரு பகுதிக்கு இன்னைக்கு நம்ம 2 மணி நேரத்தில் டிராவல் ஆகிறோம்னா இதெல்லாம் காரணம். அவ்வளோ காவல்துறையும் கட்டுப்படுத்த வைக்கல, ஆனால் அனுமதியை மட்டும் சாதாரணமாக கொடுத்துறாங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் அவர் குறிப்பிட்டு சொன்னார். நீங்கள் அதுக்காக போராடி இருப்பீங்கல்ல, என்ன பதில்களை அரசு தரப்புலேருந்து காவல்துறை தரப்புலேருந்து உங்களுக்கு சொல்கிறாங்க? அதாவது முதல்ல ஒரு புகார், நான் தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக நாங்கள் இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். முதல்ல காவல்துறைக்கு நம்ம ஒரு புகாரை போய் கொடுக்குறோன்னு வச்சுங்க. கொடுக்கும்போதே அவங்க சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நாள் இதுக்கு புகார் வரல, நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு முதல் பதில். காவல்துறையோட முதல் பதில், காவல்துறையோட முதல் பதில் சொன்ன உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம போய் 100க்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் வழியில் இல்லை, புகார் கொடுத்துட்டா வந்து சொல்லுவாங்க. அதிகபட்சம் ஒரு நாள் தான் அந்த கடை அங்கே இருக்காது. அதிகபட்சமே ஒரு நாள் தான் அது அங்கே இருக்காது. மீண்டும் மறுபடியும் அந்த கடை அங்கே வரும். நகராட்சிக்கு புகார் பண்ணால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னுவாங்க. போலீஸ் புகார் பண்ணால் இது எங்கள் வேலை இல்லை, நகராட்சி வேலைன்னுவாங்க. அதாவது இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க, அங்கேருந்து இங்கே அனுப்புவாங்க. இதுதான் மாற்றி நடக்கிறது. அடிப்படையில் இதோட மையப்புள்ளி என்னன்னு போயிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு கடை இங்கே வருதுன்னா கண்டிப்பாக காவல்துறை வந்து தொடர்ந்து ரோந்து பண்ணி போயிட்டுருக்கு. நைட்டு போகிறாங்க, பகலில் இவங்க டிராஃபிக் எல்லா இடத்தையுமே பார்க்குறாங்க. நகராட்சி ஊழியர்கள் தினமும் ரோந்து பண்ணி போகிறாங்க. சரிங்களா? சும்மாலாம் இல்லை, நீங்கள் நகராட்சியில் இருக்கவங்க எல்லாமே ரோந்து பண்ணி போகிறாங்க. காவல்துறை 6 to 8 கண்டிப்பாக ரோந்து போகணும்னு சொல்லிட்டு கமிஷனர் அருண் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியவே தெரியாதா? எப்படி தெரியாமல் போகும்? சரிங்களா? அப்போ முளையில் ஒரு கடையை ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னா அன்றைக்கே எடுக்க சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். சரிங்களா? அவனை அப்படியே அனுமதிச்சிருது. சில பேர் வந்து அங்கே இருக்க லோக்கல் கவுன்சிலர் வந்து அவங்ககிட்ட காசு வாங்குறான். ஓப்பனாக சொல்கிறான், அவன் அதானே சொல்கிறான். ஆனால் நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வாடகை கொடுக்குறத நான் லஞ்சமாக கொடுக்குறேன்னு தானே சொல்கிறான். சில காவல்துறை வந்து வாங்குறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. சில நகராட்சி அதிகாரிகள் வந்து வாங்குறாங்க, லோக்கல் கவுன்சில் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாசம் ஒருத்தர் கூட சரியா இருக்க மாட்டாங்களா என்ன? ஒருத்தர் கூட சரியா இருக்காத விளைவு தான் இன்னைக்கு இத்தனை நடைபாதை சரியா இருக்கவங்கள சரியா இருக்க விட மாட்டாங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பள்ளிக்கரணை போங்க, 2 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து எப்படி நடைபாதை கடை வரும்? ஏதோ அங்க ஒண்ணு நீங்க பள்ளிக்கரணை அந்த ரோட்டு போய் பாருங்க, 2 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து எப்படி நடைபாதை கடை வரும்? அது யாரோட தப்பு? யாரு கண்ணுக்கு அது தெரியாதா? உங்க தினமும் இதெல்லாம் அரசினுடைய கஜானாக்கு வரக்கூடிய வருமானம், தொழில் வருமானம். 5 பைசா கிடையாது. அரசுக்கு 5 பைசா கிடையாது, தனி நபருக்கு போவோம். அரசுக்கு எப்போ வருமானம் வரும்னா முறைப்படி. இது சாலை ஆக்கிரமிப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய ஊழலே மறைமுகமா உண்மை. அதாவது இன்னைக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு பெரிய ஊழல். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 7.5 கோடி மக்கள் இருக்கான்னு வச்சுங்க. ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் சாப்பாடு செலவு மற்ற செலவு ஆகுதுன்னு வச்சுங்க. 7.5 கோடி × 100. சரிங்களா? இவ்வளவு வருமானமும் எங்க கடைகளுக்கு வந்தா அதன் மூலமாக அரசுக்கு எவ்வளவு வரி வருவாய் வரும்? சரிங்களா? மறைமுகமாக இது போன்ற பிளாட்ஃபார்ம் கடைகளில் போனா அரசுக்கு எப்படி வருமானம் வரும்? அப்புறம் நிதி பற்றாக்குறை வராது. இவங்க இதுல அரசு இன்னொரு பெரிய தப்பு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ பெரியசாமி சூப்பரா ஒரு ரூல்ஸ் போட்டாரு. ஊரகத்து உள்ள இருக்க கடைகள் எல்லாம் ஒரு வரி போட்டாரு அவரு. தெரியுமா? அது நாங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வரியை திருப்பி வாங்கினார் பெரியசாமி. அதாவது ஊரக பகுதியில் கிராமங்கள்ல இருக்கிற கடைகளுக்கு தொழில் வரி கட்டாயம்னாரு.
இங்கே நகர்ப்புறங்களில் இருக்க தொழில் வந்து வருஷத்துக்கு வந்து 5000 to 30,000 வரை வரும். கடைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே தொழில் வரியே கிராமப்புறங்களில் இருக்க கடைகளும் கட்டணும்னாங்க. மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரு, அன்புமணி ராமதாஸ் எதிர்த்தாரு, வாசன் எதிர்த்தாரு. நாங்கள் பிறகு போராட்டம் பண்ணால் திரும்பி வாங்கினாரு. ஏன் இவங்க மண்டையில் இந்த பிளாட்ஃபார்மில் கடை இருக்கு, அது ஏன் தெரியாது அவங்களுக்கு? அதனால கடைகளில் வருமானம் குறைஞ்சிருக்கு, அது தெரியாது அவங்களுக்கு. அப்போது அரசு எந்த லட்சணத்தில் செயல்படுதுன்னு கேட்குறேன் நான். ஒரு சாதாரண விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு, நீங்கள் சிட்டி, நீங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லை, கடைக்கோடியில் இருக்கிற கிராமங்களில் கூட இன்னைக்கு நடைபாதை கடைகள் ஒரு டாடா ஏஸ் ஒன்று எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாட்டு வண்டி ஒன்று எடுத்துப்பாங்க, எடுத்து ஓரத்தில் நிறுத்திப்பாங்க. சரிங்களா? இதுதான் முழுக்க நடக்குது. எப்படி முறைப்படுத்த முடியும்? அடிப்பகுதியிலேருந்து முறைப்படுத்தணும். ஒரு நகராட்சி கடை போட்டால் போடாதுன்னு சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு கடை வேணா உங்களுக்கு கடை ஒதுக்கி கொடுங்க. அரசு சார்பில் எல்லா இடத்துலையும் கடை கட்டுங்க. எப்படி இந்த இப்போ ஒரு நாள் இந்த இடத்துல கடை போட்டிருக்கிறவங்க அடுத்த நாள் இன்னொருத்தர் வந்து போட முடியாது. அதே அது அவங்களுக்கு அவ்வளவுதான், குறுநில மன்னர் மாதிரி அவங்க அதை பட்டா. அது யாரு பெர்மனன்ட் பண்ணி கொடுக்குறா? காவல்துறையும் நகராட்சி துறையும் தானே. இப்போ நீங்க ஒரு ஜங்ஷன்ல கடை போடுறீங்க, நாளைக்கு அந்த இடத்துல வந்து நான் கடை போட முடியாது. அதாவது நான் மறுபடியும் பஞ்சாயத்தை யாரு பண்றாங்க? மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நீங்க நினைத்தால் கூட உங்களால் அவரை எடுக்க முடியாது. எனக்கு பிளாட்ஃபார்ம் கடை போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியும். பிளாட்ஃபார்ம் கடை போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். சில பேர்லாம் மாஃபியா மாதிரி ஒருத்தன் 10 வண்டி வச்சிருப்பான், 10 பாயிண்ட்ல 10 கடை போட்டுக்கோ அப்படின்வான். அந்த வருமானத்தை வாங்கி போலீஸுக்கு அவன் லஞ்சமாக கொடுப்பான், நகராட்சிக்கு லஞ்சமாக கொடுப்பான். இப்போ ஓப்பனாக சொல்கிற தினமலை இவ்வளோ பெரிய ஊடகம் தானே, உங்களால் முடிஞ்சால் அந்த பள்ளிக்கல்ல இருக்க கடையை எடுத்து பார்த்துருங்க பார்ப்போம், போரூர் ஜங்ஷனில் இருக்க கடையை எடுத்துருங்க பார்ப்போம். அரசு அதிகாரிகள் ஓப்பனாக வியாபாரிகள் எவ்வளோ பாடுபடுத்துறீங்க, ஒரு சின்ன ஃபென்சிங் வந்து அடித்து தூக்கி எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க. கடைகளை எடுத்துக்கலாம் பார்க்கலாம். உங்களுக்கு மறைமுகமாக காவல்துறைக்கும் நகராட்சி துறைக்கும் சவால் விட்டு நான் ரோட்டில் தான் கடை போடுவோம், உன்னால் என்ன பண்ண முடியும், நான் அரைக்கூல் விட்றேன், உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லிடுங்க, எடுத்துருங்க பார்ப்போம். எடுக்க முடியாது. உங்களுக்கு என்னென்னா கடை வச்சு வியாபாரம் பண்ணோன்னா எவ்வளோ கொடுமை பண்ணலாம், அவன்கிட்ட எவ்வளோ வரி வாங்கலாம். மீண்டும் தொழில் இப்போ தொழில் வரி ஏற்றுனாங்க, 100 மடங்கு ஏற்றுனாங்க. எதுக்கு ஏற்றுனாங்க? ஏதாவது இருக்கா, நியாயம் இருக்கா? அதாவது அங்கே வருமானம் அதிகமாக இருந்தால் தானே அங்கேருந்து வரி வாங்கணும். வருமானம் ஏற்கனவே ஆன்லைனில் வியாபாரம் போயிடுச்சுட்டு இதே அரசு வந்து தமிழ்நாட்டில் 20% கடைகள் மூடப்பட்டுன்னு இதே தமிழ்நாடு அரசு அறிக்கை கொடுக்குது. சரியா? இதே தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு தொழில் வரி ஏற்றுது, மின்சார கட்டணத்தை ஏற்றுது. இந்த மாதிரி ரோடோட பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கு லீகலாக சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அரசு எப்படிங்க அவங்களுக்கு எலெக்ஷன் வைக்கலாம்? அவங்க என்ன எப்படி அவங்கள நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க? வியாபாரிகளுக்கு நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்களா? இப்போ சங்கம் இருக்குது பாருங்கள், இப்போது ஏதாவது அவர்கள் ஜால்ராடிகளை ஒரு முகமாக வச்சுக்கிறீங்களே, சரிங்களா? அவங்களுக்கு எலெக்ஷன் வச்சு பாருங்கள். நடைபாதை கடைக்கு எதுக்கு எலெக்ஷனு? என்ன அதனால் என்ன சாத்தியப்பட போகுது? அவங்க சாலையை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இன்னும் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்போ அவங்க எலெக்டட் மெம்பர்ஸ் வருவாங்க, நாங்கள் எலெக்ஷன் இன்னும் எனக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னுவான். அப்புறம் அவன் ஒரு 100 பேரை கூப்பிடுவான், காவல்துறை அவனுக்கு பயப்படும். இப்போ கடை வச்சுருக்கேன் ரோட்டுக்கு வர மாட்டாங்க. இல்லைன்னா இதெல்லாம் வந்திருக்காது. என்றைக்கு இது ஆரம்பிச்சதோ அன்றைக்கி ஒரு 100 கடைக்காரன் வந்து போராட்டம் பண்ணியிருந்தானா இந்த கடை என்றைக்கா வந்திருக்குமா? கடை பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் கடை போகும்போது ஒரு 10 கடைக்காரன் சேர்ந்து அதை எடுக்க சொன்னால் எடுத்துருப்பானா? இவன் என்றைக்கும் ரோட்டுக்கு வர மாட்டான். ஏன்னா கடையில் வந்து வணிகத்தை கவனிக்கணும். முன்ன மாதிரி கிடையாது. இன்றைக்கி புருஷன் போன 2 பேர் தான் கடையில் இருக்காங்க. முன்ன மாதிரி இன்றைக்கி வணிக சந்தை கிடையாது. கார்பரேட் கையில் போயிடுச்சு. டிமார்ட் பண்ணுறான், அவ்வளோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு டிமார்ட் வைக்கிறான். அதை அரசு எடுத்து கேள்வி கேட்காது. சரிங்களா? எஃப்எஸ்எஸ் பண்ணுற ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் எவ்வளோ வணிக சந்தையை கைப்பற்ற வருது. ஏன்னா நம்ம வணிக சந்தை பெருசு. அப்போ அது அரசை முறைப்படுத்துகிறோம். பிளாட்ஃபார்மை கடை வச்சு நம்ம ஆளுங்க தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. நம்ம மண்ணின் மைந்தர்கள் தான். ஆனால் அதை முறைப்படுத்தி வரி வசூலை அரசுக்கு வர வைக்கணும்னு சொல்கிறோம். அவங்களுக்கு துரத்தி விட சொல்ல, அவங்களுக்கு கடைகளை ஒதுக்கி கொடுங்க, பிளாட்ஃபார்மை கரெக்டாக வச்சுங்க, மக்களும் பயன்படுவோம்ல. அழகர் செந்தில், வரி வசூல் அப்படிங்கிறது, அதில் நடக்க மறைமுக ஊழல் அப்படிங்கிறது பிரச்சனை, இதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை கொண்டு போகுது. ஒரு மாநிலத்தினுடைய வரி வருவாய் அதிகரித்தா இங்கே இருக்கக்கூடிய உண்மையாகவே சம்பள பிரச்சனைகளை தீர்த்தரலாம். துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு போராட மாட்டாங்க, நிரந்தர பணி அப்படின்னு போராட மாட்டாங்க. ஆனால் இதையும் கவனிக்கலை அப்படின்னா எதை நோக்கி போகுது? இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். த டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒரு அவர்ஸ் நம்ம பப்ளிக் மேலே நிற்கிறாங்களே, மெத்த படிச்சு 2 கொம்போடு இருக்காங்கல்ல, இவனோட உச்சகட்ட அறியாமையும் முட்டாள்தனத்தையும் காட்டுகிறது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் அருமையான திட்டம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை போட்டு கொடுத்த அறிவாளி எப்போ போட்டு கொடுத்துருக்கணும்னா, இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தில் போட்டு கொடுத்துருக்கணும். அப்போ போட்டு இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா க்ரௌட், இப்போ என்ன நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சி நடந்தால் க்ரௌட் வந்தால் சக்ஸஸ் நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஸோ. இந்த உங்களுடன் ஸ்டாலின் க்ரௌட் வந்திருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ 4 வருஷமாக என்ன பண்ணீங்க அதிகாரிகளும் கேள்வி வரும்ல. இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை வந்து நேரத்தை தப்பாக கொடுத்தாரு பாருங்க. முதல்ல 6 மாதத்தில் போட்டுருந்தாங்கன்னா ஏடிஎம்கே என்னையா பண்ணீங்க, அப்போ இப்போ பாரு எப்படி இருக்குன்னு இப்போ கேட்டுக்கலாம். 4 வருஷம் கழிச்சு ஒரு 6-7 மாதத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது இதை போட்டு பண்ணிங்கன்னா இவ்வளோ க்ரௌட் வந்தால் இவ்வளோ மனுக்கள் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே.
அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்காங்கிறது தெரியுதா? அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரியில் டாப் லெவலில் இருக்கவங்க எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடன் ஸ்டாலின் கொண்டதுக்கு முன்னாடி உங்களுடன் விஏஓ, உங்களுடன் வருவாய் அலுவலர், உங்களுடன் மாவட்ட ஆட்சியர், இதெல்லாம் ஏட்டு சுரக்காகவே இருக்குது. என்றைக்கு வந்து இறங்குனீங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்றைக்கும் போங்க. ஏன் ஊழல் இல்லை? சென்னை கலெக்டர்கிட்ட 2 வருஷமாக கேட்குறேன், ஏம்மா குடிமக்கள் சாசனத்தை எழுதி போடுமா, குடிமக்கள் சாசனத்தை எழுதி போடுமான்றேன். குடிமக்கள் சாசனம்னா என்ன? இந்த ஒரு இப்போ இவர் சொல்கிற பிரச்சனையை இவர் வந்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இவர் வியாபார சங்கத்தில் இருக்காரு, நியாயமான கேள்வி கேட்டார். என்னென்னா, நாங்கள் வியாபார சங்கத்தில் இவ்வளோ வருமானங்கள் கொடுத்துட்ருக்கோம், எங்களுக்கு நீ எலெக்ஷன் வைக்கல, அப்போ ஓட் பேங்க் கிரியேட் வந்து புது எலெக்ஷன் கேட்குறல. அப்போ இவர் கோரிக்கை ஒரு மனுவாக கொடுத்துருந்தாங்கன்னா இவர் எங்கே கொடுத்துருக்கணும்? மாவட்ட ஆட்சியர் கொடுத்து, அதை ஆர்டிஓட்ட கொடுத்து, அது டிஆர்ஓட்ட போய், டிஆர்ஓட தாசில்தார் போய், தாசில்தார் என்ன பண்ண போலீஸ் சப்போர்ட்டோட அந்த கடையில் எடுக்கிறதுக்கு டைம் காலம் எவ்வளோனா 1 மாதம் அதிகபட்சம். இந்த டைம் லைன்ன்றது டேர்ன் அரவுண்ட் டைம் டாட் அப்படின்றது அந்த இதில் வந்திருக்கும், சிட்டிசன் சார்ட்டரில் இருக்குது. இதெல்லாம் நெட்டில் இருக்குது. அந்த அம்மா கலெக்டர், சென்னை கலெக்டர்கிட்ட கேட்குறேன், 2 வருஷம் முன்னாடி மனு கொடுத்து கேட்குறேன். இன்றைக்கி வரையும் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஒட்டியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். அது ஏன் ஒட்டலைன்ற நீ கேள்வி. மிச்சர் சாப்பிட்றாங்கல்ல மீட்டிங் போட்டு, இந்த ஒரு 40-50 வருஷத்தில் 2000 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க மிச்சர் சாப்பிட்ட வழையில் மட்டும். இந்த மிச்சர் சாப்பிட்டாங்க, நீ ஒரு மீட்டிங் போடுற மிச்சர் காசை கூட நீ எடுத்து இந்த பேனர் ஒட்டியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குமா? 2000 கோடி ரூபாய்க்கு மிச்சர் சாப்பிட்டு 40 வருஷத்துக்கு கணக்கு சார், 40 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க சார். நீங்கள் ஒரு எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸு, எத்தனை மீட்டிங்கு, எத்தனை மிச்சரு, எத்தனை கிலோ மிச்சரு, எத்தனை வருஷங்கள் போட்டு கணக்கு. நான் சொல்கிறது சிரிப்பாக இருந்தால் யாரோ ஒரு தனியாக போட்டு கணக்கு போட்டு பாருங்க. இந்த மீட்டிங் போட்ட காசை விட ஒரே ஒரு நாள் மீட்டிங் போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் எழுத போது ஒரு 5000-6000 ரூபாய். ஏன் ஒரு பேனர் பிரிண்ட் எடுத்து ஓட்ட முடியாது? குடிமக்கள் சாசனம் எங்கள் இடத்துல இந்த விஷயத்துக்கு வந்தாங்க. இது எதுக்கு நான் சிரித்தாலும் இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனைகளுக்கு வடிகால். ஆனால் அதை பண்ணிட்டாங்கன்னா எப்படி, நான் ரோடு வந்து சரியாக போட்டாங்கன்னா 5 வருஷம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது. ஆனால் பாய விரிப்பாங்க. இப்போ வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், இவ்வளோ நாள் ரோடு இல்லைல்ல, இப்போ பாருங்கள் இன்னொரு 3 மாதத்தில் என்னென்ன சீனை போட்டு எவ்வளோ ரோடை வந்து அழகாக பாய விரிப்பாங்க மட்டும் பாருங்கள். புது புதுசாக அப்படியே காலையில் தெரியும். இது அந்த 3 மாதத்துக்கு மட்டும், இந்த 3 மாதத்தில் எத்தனை ரோடு வரும் மட்டும் பாருங்கள். எங்கெல்லாம் ரோடு அங்கே நடக்கும். இதெல்லாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கும்போது எப்படி ரோடு போட முடியும்? என்ன சார், கடை வச்சு ஆக்கிரமித்து வைத்திருக்காங்க இல்லையா? கடை வந்து பிளாட்ஃபார்ம் கடை சார். ரோடு உடஞ்சிருக்குன்னு சொன்னல, இவனால ரோடு 4 வருஷமாக போடல. இப்போ இந்த 3 மாதத்தில் எத்தனை ரோடு, புது ரோடு மட்டும் தமிழ்நாட்டில் வரும்னு மட்டும் பாருங்கள். இது எப்படி சூப்பராக இருக்கும் மட்டும் பாருங்கள். இதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்சம் மக்கள் ஒரு காலத்தில் நான் இல்லைன்னு சொல்கிறேன், அதை முட்டாளாக இருந்தாங்க, இன்னைக்கு மக்கள் விழிச்சிட்டாங்கன்னு தெரியுது இல்லை. நீங்கள் எப்படி வரி கொடுக்காம இல்லை, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கவங்க இனி யோசிச்சுக்கோங்க. என்னென்னா, மக்கள் விழிச்சிட்டாங்க, நம்ம பண்ணுற கூத்துலாம் அவங்க தெரியுதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். இதுதான் உலகத்தில் பெரிய கூத்து. இதில் என்ன ஒரு விஷயம், நான் பிளாட்ஃபார்ம் கடையில் போடுறேன், யார் போடுறாங்கன்னா உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். உண்மையிலே பிளாட்ஃபார்ம் கடையில் கூட போட்டோம், அது வாழ்வாதாரத்துக்கு இல்லாதவங்க நான் சப்போர்ட் பண்ண ரெடியாகிறேன். அவங்கள யாராவது பணம் கேட்டாங்கன்னா, இப்போ நான் எங்கேயாவது இடத்துல மெம்பர் ஆகிட்டானா தயவுசெய்து லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். உன்னை வந்து காவல்துறை கேட்டாலும் சரி, கார்பரேஷன் கேட்டாலும் சரி, ஐவேஸ் கேட்டாலும் சரி, கவுன்சில் கட்டிங் கேட்டாலும் சரி, யாருக்குமே கொடுக்காதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி அந்த நடைமுறை வியாபாரிகள் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி யார் கடை போடுறா தெரியுமா? ஒரு பையன் சொல்கிறான், நான் டிஎல்எஃப்ல ஒர்க் பண்ணுறேன்னா, ஐடியில் இருக்கேன், மந்த்லி 2 lakhs சேலரி வருது, நான் ஒரு ஐஸ்கிரீம் கடை போடுறேன்னா, ஒரு பிரியாணி கடை போடுறேன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து போடுறேன்னா. இதெல்லாம் இன்னொன்று இவர் சொன்னார், ஒரு விஷயம் மட்டும் தப்பு என்னென்னா, நம்ம ஆளுங்க நம்ம மண்ணின் மைந்தர்கள் தான் கடை போடுறாங்க. நம்ம மண்ணின் மைந்தெல்லாம் இப்போ கடை போடுறதே கிடையாது, எல்லாம் இந்திக்காரன், எல்லாம் இந்திக்காரன். வளையல் கடை, இந்த கடை, அந்த கடை, அவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் செக் பண்ணல. திருப்பி நான் ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்குமா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, தயவு செய்து இப்போ நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நான் ஒரு டிபேட்டில் சொல்கிறதுக்கான காரணம் இது என்னைக்காவது போய் ரீச் ஆகிடாது. சில பேர் பார்க்குறோன்னு நினைக்கலாம், என்னடா எல்லா விஷயத்துலையும் எல்லா டிவிலையும் அது சொல்கிறாருன்ட்டு. தேசியத்துக்கு நம்ம ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு போனால் பாஸ்போர்ட் கேட்குறான். தயவு செய்து ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் வந்து பாஸ்போர்ட் வைங்க, ஸ்டேட் பாஸ்போர்ட் வைங்க. அவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சு போயிடும். அவனை தயவுசெய்து அவனை வந்து வியாபாரம் பண்ண வரவன் கழுத்தறக்க வரான்னு தெரியாது. தயவுசெய்து நான் திரும்பி சொல்கிறேன், எனக்கு பயமாக தமிழ்நாடு அடமானமாக்கப்படும் என்ற பயத்தில் இருக்கிறோம். தனி மனிதர்கள் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறாங்க. பொதுமக்கள் வந்து இன்றைக்கி கேள்விக்குறாங்க. மக்கள் ஜனநாயகம்ன்றது வந்து இன்றைக்கி அறவே போச்சு. மக்கள் வந்து அச்சத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு தாரை வார்க்கப்படுமா என்ற அச்சத்தில் உள்ளோம். இது அதாவது இந்திக்காரங்க எதிர்க்கிறவங்களும் சரி, சப்போர்ட் பண்ணவங்களும் சரி, நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு காலத்தில் தமிழர்கள் ஓட விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவில் வருகிறது. சாலைகள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு சாதாரண பார்வையில் தான் இந்த விவாதம் தொடங்கியது. ஆனால் அந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு பின்னாடி ஒரு நாட்டினுடைய வரி வருமானத்திலிருந்து சில ஆபத்தான கூறுகள் கூட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாலை ஆக்கிரமிப்பில் பெருநிறுவனங்கள் கூட இங்கே வரி கட்டாமல் தொழில் செய்யலாம் அப்படின்னு அவர்களும் அந்த சாலைக்குள்ளே போயிருக்காங்க. இதற்கு பார்த்தும் பார்க்காமல் மாநகராட்சியும் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். கண்டுகொள்ள வேண்டும். அதற்கான விஷயங்களை தான் 2 கருத்துரையாளர்களும் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையிலிருந்து திரு அருண்குமாரும், பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்திலும் திரு அழகர் செந்திலும், இருவருக்கும் நன்றி.